கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு கனம் மகிமை உண்டாவதாக. அன்பின் ஆண்டவரை தொழுது கொள்ள வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய நல்ல நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவர் நம்மோடு இருந்து ஒவ்வொரு ஓய்வு நாளிலும் அவரை தொழுது கொள்ளுகிற அருமையான வாய்ப்பினை தந்து இந்த வருடத்தின் கடைசி ஓய்வு நாளிலே, அதாவது 52வது ஓய்வு நாளிலே நம் அனைவரையும் ஆண்டவர் மீண்டும் கூட்டி சேர்த்திருக்கிற தயவுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த தெய்வீக ஆராதனையிலும் அதனை தொடர்ந்து நடைபெறுகின்ற ராபோஜன ஆராதனையிலும் நாம் பங்கு பெற்று கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக தேவன் இந்த நாளில் கிருபை செய்திருக்கிறார். அதற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இப்போதும் சில மணித்துளிகள் உங்களோடு சேர்ந்து தியானிக்கும்படி தெரிந்து கொண்ட வேத வாக்கியம் ஏசாயா தீர்க்கதரிசி எழுதிய புத்தகம் 53ஆம் அதிகாரம் 2வது வாக்கியத்தினுடைய பிற்பகுதி. ஏசாயா தீர்க்கன் எழுதிய புத்தகம் 53ஆம் அதிகாரம் 2வது வாக்கியத்தினுடைய பிற்பகுதி. அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும் போது நாம் அவரை விரும்பும் ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. ஏசாயா தீர்க்கதரிசி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து என்ன சொல்கிறார் என்று சொன்னால், அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. நாம் பார்க்கும் போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அழகு இல்லை, சரி, ஓரளவுக்கு ஒத்துக்கலாம். ஆனா நாம் அவரை பார்க்கும் போது நாம் விரும்புகிற ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அப்படின்னா அழகுக்கு எதிர்மறையா இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வாக்கியத்தை வாசிக்கிற போது ஒரு ஆச்சரியமாக இருந்தது. அவருக்கு அழகு இல்லை, அவருக்கு சௌந்தரியம் இல்லை. அவரை பார்க்கிற போது நாம் விரும்புகிற ரூபம் அவருக்கு இல்லை என்று சொல்லுகிற போது இதனை எப்படி ஒப்புக்கொள்வது என்று ஒரு ஐயம் வருகிறது. ஆண்டவர் இந்த உலகத்தை படைத்தார். இந்த உலகத்தில் திரும்பி பார்க்கிற இடமெல்லாம் அழகு கொட்டி கிடக்கிறது. அழகு இல்லாத இடமே இல்லை. ஆண்டவருடைய படைப்பில் அழகு இல்லாதது எதுவுமே இல்லை. எல்லாவற்றையும் ஆண்டவர் அழகாக படைத்திருக்கிறார். பாடி வருகிற அருவி, பாய்ந்து வருகிற ஆறு, நடனமாடுகிற கடல், நாட்டியமாடுகிற மேக கூட்டம், பாடி திரிகிற பறவைகள், தலையசைத்து மகிழ்ச்சியை தெரிவிக்கின்ற பூக்கள், இப்படியெல்லாம் எதை பார்த்தாலும் அழகுகள் மிளறுகிற போது அந்த அழகை படைத்த ஆண்டவருக்கு அழகில்லை என்று சொல்வது மிகுந்த வியப்பாய் இருக்கிறது. ஒருவேளை நமக்கு இப்படி ஒரு கேள்வி எழலாம். சிற்பம் அழகாக இருக்கிறது என்பதற்காக சிற்பி அழகாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஒரு அழகான சிலையை நாம் பார்க்கிறோம். இந்த சிலையே இவ்வளவு அழகா இருக்கும் போனா இந்த சிலையை செய்த சிற்பி எவ்வளவு அழகா இருப்பார். இந்த நாவல் பழ கதையில, குழந்தை கதையில இந்த நாவல் பழமே இவ்வளவு ருசியா இருக்குமானா இந்த நாவல் பழத்தை திரும்பி கொழுத்து போயிருக்கிற அந்த குழந்தையினுடைய ஈரல் எவ்வளவு ருசியா இருக்கும்.
அப்படின்னு கேட்ட ஒரு கதை இருக்கு. அந்த மாதிரி நாம் எண்ணி பார்க்கிற போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அழகு இல்லாமல் இருந்திருக்குமா? மனிதர்கள் அனைவரும் ஆண்டவருடைய சாயலாக படைக்கப்பட்டிருக்கிறார்கள். மனிதர்கள் அவ்வளவு அழகாக தான் இருக்கிறாங்க. ஆண்களையும் பெண்களையும் பார்க்கிற போது ஆண்டவருடைய படைப்புடைய அதிசயம் விளங்குகிறது. மனித பிறவி அழகான பிறவி, உயர்ந்த பிறவி. அப்படி ஆனால் நிச்சயமாக ஆண்டவருடைய சாயலாக படைக்கப்பட்ட மனிதன் அழகாக இருக்கிற போது அந்த சாயலுக்கு உரியவராகிய ஆண்டவர் நிச்சயமாக ஒரு அழகாகத்தான் இருப்பார். அப்படியானால் ஏசாயத்திற்கு தெரிஞ்சு ஏன் அவருக்கு அழகு இல்லை, அவருக்கு சௌந்தரியம் இல்லைன்னு சொன்னார். அழகா இல்லாதவங்களை பார்த்து கூட கொஞ்சம் மசங்க எடுப்பாரு அப்படின்னு சொன்னா மிகுந்த கோபம் வந்துடும். அழகா இல்லைன்னு நம்ம நினைச்சுக்கிட்டு அழகா நம்ம கோபப்படுறத விட அவங்களுக்கு ரொம்ப கோபம் வந்துடும். அழகா இருக்கிறவங்களை பார்த்து அழகா இல்லை என்று சொல்வது எந்த விதத்தில் நியாயம் என்று நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். ஏன் ஏசாயா தீர்க்கதரிசி அன்பின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு அழகு இல்லை என்று சொல்லுகிறார், சௌந்தரியம் இல்லை என்று சொல்லுகிறார், பார்க்கிற போது அருவருப்பான தோற்றத்தை உடையவராக இருக்கிறார் என்று ஏன் சொல்கிறார் என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம், உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் 10வது அதிகாரத்தை நீங்கள் எடுத்து மன்னிக்கவும், உன்னத பாட்டு 5வது அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். நம்முடைய ஆண்டவருக்கு அழகு இருந்ததா இல்லையா என்பதை இந்த பகுதி நமக்கு சொல்லுகிறது. உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து நானே வாசிக்கிறேன். என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர். என் நேசருடைய நிறம் என்னங்க? என் அன்பின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய நிறம் வெண்மையும் சிவப்பும் கலந்தது. ரெண்டையும் கலந்தா என்ன கலர் வரும் கொஞ்சம் பார்க்கணும். வெள்ளையையும் சிவப்பையும் கலந்தா என்ன கலர் வரும்? பிங்க் கலர் வரும், ரோஸ் கலர் வரும். என் ஆண்டவருடைய நிறம் ரோஸ், வெண்மையும் சிவப்பும் கலந்த நிறம். என்ன மாதிரி கறிக்கட்டை கிடையாது, வெண்மையும் சிவப்பும் கலந்த நிறம் என் ஆண்டவருடைய நிறம். அடுத்தது வசனம் சொல்லுறாங்க, 10,000 பேர்களில் சிறந்தவர். சில சமயத்தில் ரொம்ப உலகமாக மேன்மையானவராக இருந்தால் என்ன சொல்லுவார், அவரு 1000 ஒருவருங்க. ஆனா வேதம் என்ன சொல்றது, என் ஆண்டவருடைய குணாதிசயத்தை மையமாக வைத்து அவர் 10,000 பேர்களில் சிறந்தவர். மூன்றாவதாக பாருங்கள், அவருடைய தலை எப்படி இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது, தங்கமயமாய் இருக்கிறது. ஒரு தலை எப்படி இருக்கிறது? தங்கமயமாய் இருக்குது. எங்க தலையெல்லாம் பார்க்க கூடாது. அவருடைய தலை தங்கமயமாய் இருக்கிறது. அவருடைய தலைமையில் சுருள் சுருளமாக இருக்கிறது. நல்ல கற்பனை பண்ண பாருங்க ஆண்டவருடைய உருவத்தை. நிறம் தங்க நிறம், அதாவது ரோஸ் நிறம். தலை தங்கமயமா இருக்கு. ஒரு மொழி கூட குறையாம அப்படியே சுருள் 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 சுருளாக அப்படி இருக்கு. நாங்களாம் கண்ணாடியை பார்க்கும்போது எவ்வளவு ஏக்கமா இருக்கும் தெரியுங்களா? இப்படி டென்னிஸ் கோர்ட் மாதிரி நம்ம தலை இருக்காருன்னு சொல்லி ஆண்டுடைய தலைமொழி சுருள் சுருளா இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அடுத்தது பாருங்க, அவருடைய கண்கள் புறா கண்கள். சாதாரண மட்டும் இல்ல, பாலில் கழுவப்பட்டு நேர்த்தியாய் பதிக்கப்பட்ட கண்கள். சில சமயத்துல சிலருடைய கண்ணில் கொஞ்சம் டிஃபரெண்ட் இருக்கும். ஒரு கண்ணில் கொஞ்சம் மங்கலா இருக்கும், ஒரு கண்ணு கொஞ்சம் போட்டிட்டு இருந்த மாதிரி இருக்கும். அப்படியெல்லாம் இல்லாதபடிக்கு மிகுந்த நேர்த்தியாக பதிக்கப்பட்ட கண்கள். கண்கள் என்ன கண்கள்?
புறாக்கள். புறாக்கள் நீங்க பார்த்திருக்கிறீங்களா? புறாவை மட்டும் பார்த்துருப்பீங்க, ஒருவேளை கறி வச்சு சாப்பிட்ருப்பீங்க. புறாவை பிடிச்ச அவருடைய கண்களை கிட்ட வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு குறு 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 பார்த்துட்டு பரிதாபமா இருக்கும். ஒரு கலங்கம் இல்லாமல், ஒரு கபடு சூது இல்லாமல், ஒரு மாசு இல்லாமல் இருக்கும். இன்னும் அவருடைய கண்ணை பார்த்தீங்கன்னா ஈரமா இருக்கும், இரக்கமா இருக்கும், கருணை நிறைந்ததாய் இருக்கும். யாருக்கும் எந்தவித தீங்கும் நினையாத தூய்மையானதாக இருக்கும். உன்னத பாட்டில் 1ஆம் அதிகாரம் 14வது வாக்கியத்தை வாசிக்கும் போது, என் பிரியமே நீ ரூபவதி, நீ ரூபவதி, உன் கண்கள் புறாக்கள். யார் சொன்னது உனக்கு அழகு இல்லைன்னு? யார் சொன்னது உனக்கு சௌந்தரியம் இல்லை என்று சொன்னது? உன்னுடைய கண்கள் புறாக்கள். என்ன வரிசையா வாசி பண்ணும்போது, அவருடைய கண்ணங்கள் சுகந்த வர்க்கங்கள் நிறைந்த வாசனை உள்ள புஷ்பம். கண்ணத்தை மோந்து பார்த்தாலே, ஆண்டவருடைய கண்ணத்தை மோந்து பார்த்தா என்ன வாசனை? மலர்களின் வாசனை. அவருடைய உதடுகள் லீலி புஷ்பமும் வெள்ளை போலவும் கலந்த வாசனை அவருடைய உதடுகள். அவருடைய கரங்கள் எப்படிப்பட்டது என்று சொன்னால், பரிக பச்சை பதித்த பொன் வளையலை போன்றது. அவருடைய உடல் எப்படிப்பட்டது என்று சொன்னால், எங்க நாமளும் இப்ப இஷ்டத்துக்கு சொல்லிட்டு போற நினைக்காதீங்க. இந்த 10வது அதிகாரத்துல 10வது வசனத்துக்கு இந்த வாசிட்டு இருந்தீங்கன்னா இதெல்லாம் இருக்குது. நான் எடுத்து தனித்தனியா பிரிச்சு சொல்றேன், அவ்வளவுதான். இவர் ஏதோ பார்த்த ஒரு மேல உடல் அப்படி இருந்து இப்படி இருந்து சொல்ல. பைபிள் சொல்லுது, வேதம் சொல்லுது நம்முடைய ஆண்டவருடைய அழகை குறித்து. அவருடைய உடல் ரத்தனங்கள் பதித்த யானை தந்தம். அப்புறம் அவருடைய கால்கள் பசும்பொன் ஆதாரங்கள் மேல் நிற்கும் வெள்ளை கல். அவருடைய ரூபம் லீபனோனின் கேதுரு. அவருடைய வாய் மதுரமானது. அவருடைய பாதங்கள் பொன்மயமானது என்றெல்லாம் வேதம் சொல்லிக்கொண்டே போகும். கடைசியா 5ஆம் அதிகாரம் 16வது வாக்கியம் என்ன சொல்லுது வாசிங்க கொஞ்சம். 5:16 உன்னத பாட்டு 5:16. சரி, போதும். எப்படிங்க? அவர் முற்றிலும் அழகுள்ளவர். ஒரு குறை கூட சொல்ல முடியாது. எவ்வளவு அழகான மனுஷனா இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு குறை. ஒண்ணு கொத்தவரங்கா இருப்போம், இல்லைன்னா உடல் கொஞ்சம் பெருத்து, கட்டியா. எல்லாருக்கும் கொஞ்சம் உயரம் கம்மியா, எல்லாருக்கும் உயரமா இருக்கிறதுல ரொம்ப உயரமா ஏணி மரம் மாதிரி. ஏதாவது ஒரு குறையே இல்லாத மனித படைப்பியல். ஆனால் என்னுடைய ஆண்டவர் முற்றிலும் அழகுள்ளவர். அதே அதிகாரத்தில் 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசி பாருங்க. 4:7 சொல்லு பாத்தீங்க. உன்னத பாட்டு 4:7. உன்னில் பழுது ஒன்றுமில்லை. என் ஆண்டவரிடத்துல எந்த விதமான குறைவும் இல்லை, குற்றமும் இல்லை. பூரண அழகுள்ளவர் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து. அப்படின்னா ஏசாயா தீர்க்கதரிசி எதுக்கு அவருக்கு அழகு இல்லை, சௌந்தரியம் இல்லை, வஞ்சனை இல்லை என்று சொல்லுகிறார்? காரணம் என்ன? அழகா இருந்த இயேசு கிறிஸ்து ஏன் அழகற்று போனார்? பூரண அழகுள்ளவராக இருந்த இயேசு கிறிஸ்து ஏன் பார்ப்பதற்கு கூட முடியாத ஒரு அருவருப்பான தோற்றத்திற்கு தள்ளப்பட்டார்? அதற்கு காரணம் என்ன? ஏசாயா 53:6 வாசிப்போம்.
ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி அவனவன் தன் தன் வழியிலே போனோம். ஆண்டவர் இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று ஒரு வழியை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கிற போது நாம் அந்த வழியிலே செல்லாதபடிக்கு அவனவன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வழியை தெரிந்து கொண்டு நாம் போனோம். அதனால நமக்கு என்ன வந்தது என்று சொன்னால் அக்கிரமும் பாவமும் வந்தது. நம்ம சொந்த வழியை நாம் தெரிந்து கொண்ட போது நமக்கு அக்கிரமும் பாவம் வந்தது. அந்த அக்கிரமத்தை எல்லாம் அவர் மேல் விழப்பண்ணினார். நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி நம்முடைய அக்கிரமத்தின் மிகுதியினாலே அவனவன் தன் சொந்த வழியிலே நாம் போனபடினாலே பாவம் பெருகிற்று. ஆகவே இந்த பாவத்தை எல்லாம் சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த நிலவுலகத்துக்கு வந்தார் என்று நாம் பார்க்கிறோம். நம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி ஆண்டவர் அவரை தந்தருளி உலகத்தில் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்று யோவான் 3:16 நாம் வாசிக்கிறோம். ஆக நாம் பட வேண்டிய பாடுகள், நாம் அனுபவிக்க வேண்டிய ஏற்றுக்கொள்ள வேண்டிய அடிகளை நம்மால் தாங்க முடியாது என்பதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நில உலகத்தில் இருந்தார். ஏசாயா தீர்க்கதரிசி 58 அந்த 53:5 மீண்டும் அவர் சொல்கிறார், நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம். ஆண்டவருக்கு ஏன் அழகில்லாம போச்சு? நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அழகில்லாமல் போனதற்கு காரணம், பூர்ண அழகுள்ளவராகிய ஆண்டவர் அழகற்றவராய் போனதற்கு காரணம், நாம் விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாமல் போனதற்குரிய காரணம் என்னவென்று சொன்னால் நம்முடைய மீறுதல்கள், நம்முடைய அக்கிரமங்கள். யார் என்ன சொன்னாலும் கேளாதபடிக்கு நம்முடைய சொந்த வழியிலே நாம் போய்கொண்டிருக்கிறபடினாலே நம்மேல் வர வேண்டிய ஆக்கினை அனைத்தும் அவர் மேல் வந்தது. உண்மையிலே அழகில்லாமல் செதஞ்சி போயிருக்க வேண்டியது யார் என்று சொன்னால் நாம் சிதைந்து போவதற்கு பதிலாக அவர் நொறுக்கப்பட்டார், அவர் காயப்பட்டார். அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகும். நமக்காக நம்முடைய பாவத்தை சுமப்பதற்காக நம்முடைய தண்டனையை அனுபவிப்பதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்தின் மேன்மையை விட்டு வந்து பாவமற்றவர் நமக்காக பாவமானார். பாவியாக குற்றவாளியாக பிலாத்துவின் முன்னாலே அவர் நிறுத்தப்பட்டார். இப்போ கூட பாருங்க, இந்த ஜனங்க யாராவது தெரிந்து கொண்டார்கள்? பரபாசை தெரிந்து கொண்டார்கள். அதுல கூட ஒரு ரட்சிப்பின் திட்டம் இருக்கிறது. அந்த பரபாசுக்கு கூட ஆண்டவரால விடுதலை கிடைத்தது. நாசமா போக வேண்டிய, மரண தண்டனை அனுபவிக்க வேண்டிய அந்த பரபாசுக்கு கூட நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாலே கடைசி விடுதலை அவனுக்கு கூட ஒரு விடுதலை கிடைத்தது. நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக குற்றவாளியாக, பாவம் செய்தவராக, தவறு செய்தவராக பிலாத்தினுடைய முன்னாலே ஆண்டவர் நிறுத்தப்பட்டார். அவருக்கு தண்டனை வழங்கப்பட்டது. தெரியும் நமக்கு. யூதர்கள் அந்த காலத்தில் கடுமையான சட்டத்திட்டங்கள் இருந்துச்சு. யூதர ஆட்சி முறை நான் பார்க்கிறோம். ஒருத்தர் வேலைக்கு படிக்கிட்டு இருந்தார். ஏன்னா 15ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் என்ன செஞ்சாரு,
கொஞ்சம் போல அரிசி வச்சிருந்தாரு, கஞ்சி காய்ச்சறதுக்காக விறகு தான் பொறி கொடுத்தாரு. என்னைக்கு? ஓய்வு நாள். அவர் செஞ்ச தப்பு என்னது? அரிசியை கஞ்சி காய்ச்சறதுக்காக விறகு பொறிக்கிட்டு இருந்தார். அவருக்கு என்ன தண்டனை வழங்கப்பட்டு தெரியுமா? நல்லா பார்த்துங்க. அப்ப நமக்கு என்ன தண்டனை வழங்கப்படும் நீங்களே யோசிச்சுங்க. அவர் ஒண்ணும் தெரியல, வீட்டுல அரிசி இருக்கு, விறகு இல்லை, கொல்லையில கிடந்து விறகு போய் போக்குனார். அவர் என்ன தண்டனை கிடைச்சதுமா? கல்லால் அடித்து அவரை போக்குறார். அதெல்லாம் ஞாபகம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். ஓய்வு நாளில் விறகு பொறிக்குவதற்காக அவருக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை கல்லால் அடிச்சு கொண்டார். நம்ம ஓய்வு நாளில் என்னெல்லாம் செய்யணும்னு யோசித்து பாருங்க. ஆண்டவர் வருகிற நாளில் அந்த கல்லடிப்பட்டு செத்து போனான்னு இந்த விறகு பொறுக்கிறவன் அவன் வந்து சொல்லுவான் ஆண்டவரை பார்த்து, ஐயா நான் ஓய்வு நாள் என்ன செஞ்சேன்? 2 விறகு பொறுக்கினேன், இதுக்காக என்ன அடிச்சு கொண்டுட்டாங்களே, இவ்வளவு பேர் இந்த ஓய்வு நாள இவ்வளவு அக்கிரமம் செய்கிறார்களே, அவர்களுக்கெல்லாம் என்ன என்று கேட்பான். கண்டிப்பா கேட்பான். 2 விறகு பொறுக்கிறதுக்காக என்னை கொலை செய்தார்களே, அப்படியானால் இவர்கள் ஓய்வு நாளில் இவைகளை எல்லாம் செய்கிறார்கள், இவர்களுக்கு என்ன என்று ஆண்டவரை குறித்து அவன் குறுக்கு விசாரணை செய்வான். ஆகான் ஒருத்தர் இருந்தார். அவர் கொஞ்சம் பாபிலோன் சால்வெல்லாம் எடுத்து ஒழிச்சு வச்சுக்கிட்டார். அவருக்கு என்ன பண்ண தெரியுமா? பெட்ரோலை ஊற்றி கொளுத்திட்டாங்க. அந்த தவறு செஞ்சதுக்காக அவர் தீக்கொளுத்தப்பட்டார். அந்த காலத்தில் அவளுக்கு கடுமையான தண்டனை வந்தது. சாலமன் அரசாட்சியின் காலத்தில் விரோதிகள் சிறைச்சேதம் செய்யப்பட்டார். ஒண்ணு இல்லை, கட்டம் தலை எடுத்துரும். அகாஸ்வேரு ராஜா காலத்துல தூக்குல போடுற தண்டனை இருக்கு. 75 அடி உயரத்துல தூக்கு மேல இருக்கும், அது போட்டு தூக்குல போட்டுருவாங்க. நம்ம படிச்சிருக்கிறோம். முர்தகாய்க்காக செய்யப்பட்ட அந்த தூக்குல யார் நான் மாட்டிக்கிட்டான்? ஆமா 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 தூக்கில் விடப்பட்டோம். சரி, திபெத்தில் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, ஒரு தவறு செஞ்சுட்டா அந்த குற்றவாளியை எரும மாட்டு தோல், இறந்து போன எரும மாட்டு தோலை உரிச்சு பச்சையா உரிச்சு குற்றவாளியுடைய உடம்புல சுத்தி நல்லா கட்டி வெயில்ல போடுவோம். அந்த தோல் காஞ்சி சுருங்க 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 செய்யும். அதுக்குள்ள கட்டப்படுற மனிதன் அப்படியே நொறுங்கி இறந்து போயிடும். நேபாளத்தில் என்ன செய்தார்கள் சொன்னால், இந்த குற்றவாளிகளுக்கு இந்த அட்டைன்னு ஒரு பூச்சி இருக்குது, ரத்தத்தை உரியும். அந்த பூச்சிகள் நிறைந்த புளியில போடுவாங்க. எல்லாம் அட்டையை வந்து மேல ஒட்டிட ரத்தத்தெல்லாம் அப்படியே உரிந்து அவரை கொண்டுவிடும். எல்லாத்தோட கொடுமையான சட்டம் எங்கிறது சொன்னா ரோம ராஜ்யத்தில் இருக்கு. அவங்க என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. செத்து போன ஒரு புடத்தை எடுத்து குற்றவாளிகளோட உடம்போட வச்சு கட்டிடுவாங்க. நான் தவறு செஞ்சிருக்கோம், ஒரு பணத்தை என்னோட வச்சு கட்டிடுவோம். அந்த பிணம் அழுகி அதுல புழுக்கள் உண்டாகி உயிரோடு இருக்கிற எண்ணெயும் அவைகள் துளைத்து எடுத்து தின்ன தொடரும். இல்லைன்னு சொன்னா சிங்கக்கடியில போடுவாங்க, தொழு மரத்தில் மாட்டுவாங்க. எல்லாத்தோட ஒரு கொடுமையான தண்டனை என்னவென்று சொன்னால் சிலுவை. அதை சிலுவையில் கொடூரமான ரொம்ப கொடூரமான தண்டனை என்ன சொன்னா சிலுவையில் அறை. அதிகபட்ச தண்டனை. அந்த தண்டனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்டது. சிலுவையில் அறைவதற்கு ஒப்பு கொடுக்கப்பட்டவருக்கு அதற்கு முன்பதாக கசையடி கொடுக்கப்படும். கசையடி கொடுப்பாங்க, சாட்டையால் அடி. அந்த சாட்டையில 7 நாக்குகள் இருக்கும். அந்த 7 நாக்குகளுடைய நுனியிலையும் ஆணிகள் நல்லா வளைஞ்சு தூண்டி கொண்டு போது ஆணிகள். அதை எத்தனை முறை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், எத்தனை அடி அடிப்பாங்கன்னு சொன்னா 1 குறைய 40.
அடி கொடுத்தா எத்தனை? 1 குறைய. பவுலார் ஒரு இடத்துல எழுதுறாரு, நான் 1 குறைய 40 அடியாக 5 தரம் அடிபட்டிருக்கிறேன். என் அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக 1 குறைய 40 அடியாக நான் 5 முறை அடிபட்டிருக்கிறேன். இந்த சாட்டையால் அடிக்கிற போது என்ன செய்யும் சொன்னா, ஓங்கி அடிக்கிற போது இந்த ஆணிகள்லாம் அந்த மனிதனுடைய சரீரத்தில் பதிஞ்சிக்கும். அடிக்கிறவா அப்படி இழுப்போம். இப்ப என்ன ஆகும் நீங்க யோசனை பண்ணி பாருங்க. வெறும் சாட்டை அடிப்பட்டு கிடையாது. அந்த சாட்டையின் முடிவில் இருக்கிற வளைந்த ஆணிகள் யாரை அடிக்கிறோமோ அவர் மேல போய் பதிஞ்சிடும். அது அப்படியே இழுக்கும். அன்பின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த தண்டனை கொடுக்கப்பட்டது. நம்ம ரொம்ப ஜாலியா உட்காந்துட்டு இயேசு கிறிஸ்து எங்களுக்காக சிலுவையில் அடிப்பட்டாரு, அவர் சிலுவையில் அடிச்சாங்க, 6 நாள் அடிச்சாங்கன்னு ரொம்ப சௌகரியமா பேசிடுது. ஒரு அடி நம்ம மேல வந்துதான் எப்படி இருப்பாங்க. போன வாரத்தில் சாட்சி கொண்டு வந்தது ஜான்சி ராணி வந்து ஒரு அருமையான சாட்சியை கொடுத்தார். என்னுடைய வாழ்க்கையில எனக்கு வலி வந்த போதுதான், என்னுடைய கணவரை நான் இழந்து துடித்த போதுதான் என் இயேசு கிறிஸ்து வலி எனக்கு தெரிந்தது என்று சொன்னார். ஒரு உண்மையான சாட்சி. சும்மா சிலுவையில் அடிச்சுட்டாங்க, சிலுவை தூக்கிட்டு போனாரு, 6 நாள் அடிச்சாங்க, 3 மணி சொல்லி வச்சாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சாதாரண பேசிட்டு, இப்படிப்பட்ட கொடூரமான தண்டனையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அனுபவித்தார். அதனாலதான் அவருக்கு அழகு போச்சு. இப்படி 6 நாள் அடிச்சு 39 தடவை அடிச்சு கோத்தையும் அங்கேயும் இங்கேயும் அடிச்சு கிழிச்சு எடுத்தா அழகு எங்க இருக்கு? ஒரு எங்க வீட்டுக்கிட்ட, எங்க வீடு உங்க வீடு எங்க இருக்குன்னு கேட்பீங்க. எங்க வீடு அங்க தஞ்சாவூர் குடியாடுங்கிற ஊர்கிட்ட இருக்கு. அந்த வீடு கொஞ்சம் தூரத்தில் ஒரு ரோடு அப்படி ரோடு வரும், அப்படி டேர்ன் பண்ணுவோம் வளையும். ஒரு கோடையில் நான் இப்போ போயிருக்கும் போது அந்த கோடையில் மே மாசம்னா கேட்கவே வேண்டாம், நல்லா அப்படியே கொதிக்கும். அங்கே இந்தியாவில் என்ன போகிற மாதிரி இருக்கும் அந்த கிளைமேட். ஒரு வாலிப பையன் 22 வயசு 23 வயசாகும், பைக்ல ரொம்ப வேகமா வந்தான். நானும் இன்னொருத்தர் அங்க கொஞ்சம் பக்கத்துல நின்று பேசிட்டு இருக்கேன். அப்படி வந்த போது அந்த பைக் அப்படி ஸ்லிப்பாயிட்டு அப்படியே குப்புற விழுந்து அந்த பைக்கு இவன் அந்த தரையோடு தேய்ச்சி கொஞ்சம் தூரத்துக்கு எடுத்துட்டு போச்சு. அங்க ஓடி போய் பாசப்பட்ட ஐயோன்னு சொல்லி ஓடி போய் தூக்கி பார்த்தா உண்மையிலே பயமா இருந்துச்சு. அவனை பார்க்கறது மூஞ்சி கிஞ்சி எல்லாம் தோல் செதஞ்சு போச்சு. அந்த சூட்டுக்கும் தார் ரோட்டுக்கும் வந்த வேகத்துக்கும் முகத்திலாம் முகமாவே தெரியல, எல்லாம் தெரிஞ்சு இந்த உடம்பெல்லாம் தெரிஞ்சு ஒரே ரத்த கிணறு அருவருப்பான ஒரு தோற்றம் அவளுக்கு வந்தது பார்க்கறது. இந்த வசனத்தை படிக்கும் போது ஆண்டவர் இந்த வசனத்தை நான் படிக்கும் போது அந்த பையனுடைய நினைப்பு எனக்கு வந்தது. அவருக்கு அழகும் இல்லை, அவருக்கு சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும் போது நாம் விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. நான் ஏற்கனவே ஆண்டவருடைய அழகை பட்டியல் போட்டு காட்டினேன். அவர் பூரண அழகுள்ளவர். ஒரு சிறு பழுது கூட அவருடைய உடல்நிலை கிடையாது. ஆனால் அப்படிப்பட்ட ஆண்டவர் கசையடியினால் முள்முடி சூட்டப்பட்டதால் அவர் அழகற்றவரானார். 1 முறையே 40 முறை சவுக்கால் அடிக்கப்பட்டு அவருடைய மாசற்ற சரீரம், அவருடைய சரீரம் எப்படிப்பட்டது என்று நாம் வாசித்தோம். வெண்மையும் சிவப்பும் கிடந்த ஒரு ரோஸ் நிறமான பழுதற்ற தங்க நிறமான அந்த சரீரம் பிரிக்கப்பட்டபடினாலே
நம்முடைய அக்கிரமத்தின் நிமித்தம், நம்முடைய அநியாயத்தின் நிமித்தம், நம்முடைய பாவத்தின் நிமித்தம் அவருடைய சரீரம் பீக்கப்பட்டதுனாலே பழுதில்லாத அவர், எந்த விதமான மாசு மர்மம் இல்லாத அவர், முற்றிலும் அழகான அவர் அழகற்றவரானார். அவருக்கு அழகும் இல்லை, அவருக்கு சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும் போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அப்படி போனதற்குரிய காரணகர்த்தா யார் என்று சொன்னார்? நாம் தான் என்பதை நாம் நினைவு கூற வேண்டும். அதுதான் நாம் இந்த நாளில் நினைக்க வேண்டும். அழகான ஆண்டவரை அருவருப்பாக்கியவன் தான், எந்த விதமான குறைவில்லாத பூரண அழகுள்ள ஆண்டவரை அசிங்கப்படுத்தியவன் தான், அவருடைய அழகு சென்றதற்கு காரணமானவன் தான், அவருடைய சௌந்தரியம் இல்லாமல் போனதற்கு காரணம் நான். நான் காணாமல் ஆற்றை போன வழிதப்பி போனதே அதற்கு காரணம். ஆகையால் தண்டனை அனுபவிக்க வேண்டிய நாம் தண்டனையிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக அன்பின் ஆண்டவர் தம்மை தாமே ஜீவ பலியாக ஒப்புக் கொடுத்தார். அதனை நினைவு கூறுவதுதான் இன்றைய ராபோஜன ஆராதனையுடைய தத்துவம். நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக ஆண்டவருடைய சரீரம் பீக்கப்பட்டது. நம்முடைய அக்கிரமங்களுக்காகவே அவருடைய மாசற்ற செங்குருதி சிலுவையிலே வடிந்தது. என் ஆண்டவர் எனக்காக மரித்தார். என்னுடைய அக்கிரமத்துக்காக என்னை மீட்டுக் கொள்ளத்தக்கதாக நான் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்பதற்காக என் ஆண்டவர் எனக்காக மரித்தார். அவருடைய மாசற்ற சரீரம் பீக்கப்பட்டது. அவருடைய தூய ரத்தம் கல்வாரி சிலுவையிலே வழிந்தது. அதனை நாம் விசுவாசித்தால் நாம் இந்த ராபோஜன ஆராதனையிலே பங்கு பெற கடமைப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் தாழ்மையை தரித்தவராக இந்த நில உலகத்துக்கு வந்தார். அன்புக்கு அடிப்படை தாழ்மை தான். இன்றைக்கு அருமையான பாடம் நாம் படிச்சோம். தாழ்மை இல்லாதவரிடத்தில் அன்பே இருக்காது. யாருடைய மனதிலே அகங்காரமும் ஆங்காரமும் தான் என்ற இருமாப்பும் இருக்கிறதோ அவரிடத்திலே அன்பு இருக்காது. அதனால்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரலோகத்தை விட்டு கீழே இறங்கி வந்து தன்னுடைய தாழ்மையை வெளிப்படுத்தினார். ஆகவே அந்த தாழ்மையை நம்மிடத்திலும் இருக்கிறது. நானும் தாழ்மை உள்ளவன், ஆண்டவரை போல தாழ்மை உள்ளவன் என்பதற்காக தான் நாம் ஒருவர் கால்களை ஒருவர் கழுவுகிறோம். அதில் ஒன்றும் கௌரவம் பணிகிறவர், நாம அவர் கால கழுவாது. அதில் ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கிறது. நான்லாம் இங்கே பள்ளிக்கூடத்தில் வந்து இந்த ராபோஜன ஆராதனை நடத்துகிற போது ஒரு சின்ன பையனை பிடிச்சி இழுத்துட்டு போவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா அதை ஈக்குவலாக பிடிக்க போவாங்க. பிரின்சிபால் ட்ரெஷரை கூட்டு போவார், ஹெட் மாஸ்டரு அசிஸ்டன்ட் ஃபர்ஸ்ட் அசிஸ்டன்ட் கூட்டு போவார். அப்படி ஈக்குவலாக பார்த்துப்பாங்க. யூனியன் பிரசிடன்ட் வந்தாருன்னா டிவிஷன் பிரசிடன்ட் கூட்டி போய் காலை கட்டிட்டு இருப்பார். அதை காட்டிலும் நம்மை விட தாழ்ந்த ஒருவனை அழைத்து அவனுடைய கால்களை கழுவுற போது நம்முடைய தாழ்மை வெளிப்படும். என்ன சார் இதெல்லாம் ஒரு காலை போய் கழுவிட்டு அப்படின்னு நினைக்கக்கூடாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களின் கால்களை கழுவினார். பேதுரு சொன்னார், ஆண்டவரே என் காலை நீ கழுவக்கூடாதுன்னு சொன்னார். உன் காலை நான் கழுவுறேன் ஒரு பங்கே கிடையாது. அப்ப என் உடம்பு முழுவதும் கழுவும் அப்படின்னு சொன்னார். தேவையில்லை. ஞானசாரம் எடுத்தவர்கள் கால்களை மட்டும் கழுவினால் போதுமானது என்று ஆண்டவர் சொன்னார். அதனால நம்முடைய கால்கள் கழுவுறது என்பது, பிறருடைய கால்கள் நாம் கழுவுவது என்பது நம்முடைய தாழ்மையை வெளிப்படுத்துகிறது. அந்த தாழ்மை கண்டிப்பாக வேண்டும். ஒரு கிறிஸ்து மெய்யான கிறிஸ்துவனிடத்தில் தாழ்மை கண்டிப்பாக இருக்க வேண்டும். இதனை ஒரு பாக்கியமாக செய்ய வேண்டும். ஒரு சகோதரருடைய கால்களை பிடித்து நாம் கழுவுகிற போது என் அன்பின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய பாதத்தை நான் பற்றி கழுவுகிறேன் என்ற உணர்வு வர வேண்டும். நாதரேனாமரியால் அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய பாதத்திலே அழுது கண்ணீர் விட்டு தன்னுடைய தலைமையை எடுத்து துடைத்தார். அந்த அனுபவம் நமக்கு வர வேண்டும். இந்த எளிய சகோதரிய பாதங்களை நாம் பண்ணுகிற போது இவன் ஒரு சாதாரண ஆள் என்று நினைக்காதபடிக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பொற்பாதத்தை பற்றி நான் அதனை தூய்மைப்படுத்துகிறேன். எவ்வளவு பெரிய ஆனந்த பாக்கியமான ஒரு ஆசீர்வாதமான ஒரு சந்தோஷம் பாருங்க.
அந்த அப்பத்தை புசிக்கிற போது என் ஆண்டவர் எனக்காக பீக்கப்பட்டார். அந்த ரசத்தை பருகிற போது அவருக்கு என் ஆண்டவருடைய ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டது. ஒரு மிகப்பெரிய உன்னதமான மேன்மையை விட்டு ஆண்டவர் வந்து நமக்காக இந்த பாடுகளை பட்டார் என்று உணர்ந்து ஆண்டவர் ஏற்படுத்திய ரட்சிப்பு திட்டத்திற்காக மகிழ்ச்சி அடைந்து நாம் அந்த இதில் பங்கு பெற வேண்டும். ஏதாவது சாக்கு போக்கு சொல்லிட்டு போயிடக்கூடாது. நான் ரொம்ப பாவி, நிறைய குற்றம் செஞ்சிருக்கிறேன், இதில் கலந்துக்கிறதுக்கு எனக்கு தகுதி இல்லைன்னு யாரும் நினைக்கக்கூடாது. பாவத்தை அறிக்கை என்று கலந்துக்கிறதை தவிர ஒதுங்கி போகக்கூடாது. சாக்கு போக்குகளே சொல்லக்கூடாது. இதில் கலந்து கொள்வதற்கு மிகுந்த ஆர்வமும் ஆசை. எப்போ வைப்பாங்கன்னு கேட்கணும். ஏன் சார் இன்னும் இந்த மாதம் ராப்பத்தின ஆராதனை வைக்கலன்னு கேட்கணும். ஐயோ வச்சிடாதீங்கன்னு சொல்லக்கூடாது. ஏன் வைக்கலன்னு கேட்கணும். அப்போதான் நம்முடைய தாழ்மை வெளிப்படும். அப்போதான் ஆண்டவர் மீது நாம் வைத்திருக்கிற அன்பு வெளிப்படும். ஆண்டவர் நமக்காக செய்த இந்த தியாக பலிகளுடைய நினைவு நமக்கு வரும். அப்படி வருகிற போதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நமக்கு மிகுந்த அன்பும் ஆண்டவர் மீது பக்தியும் உண்டாகும். அதுதான் ஆண்டவர் சொன்னார், இந்த சடங்குகளை நீங்கள் செய்யாவிட்டால் என்னிடத்தில் உங்களுக்கு பங்கு இல்லை என்று சொன்னார். அதனால் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த இடத்துல ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வலதுபுறத்தில் ஆண்களுக்காகவும் இடதுபுறத்தில் பெண்களுக்காகவும் அதுக்குரிய ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அமைதியாக சென்று இங்கேயும் தான் போகணும். இந்த ரெண்டு பகுதி தான் போகணும். இங்கே போயிடக்கூடாது. நேரம் முடிஞ்சிருச்சு. இந்த ரெண்டு சைடுக்கு தான் போகணும். ஒன்று இந்த சைடு போங்க, இல்லைன்னா இந்த ஆண்கள் இந்த பக்கம் போங்க, பெண்கள் இந்த பக்கம் போங்க. நேராக திறந்துட்டு போயிடாதீங்க. இதுவரையில் நீங்கள் எடுக்காமல் இருந்தாலும் இன்றைக்கு இந்த கால் கழுவி அந்த நடைபெறுகிற இந்த ராபோஜன ஆராதனை நீங்கள் பங்கு பெறுங்கள். ஞானஸ்தானம் எடுக்கலன்னு சொல்லிட்டு போகக்கூடாது. அதுவும் நான் சொல்றேன், நான் ஞானஸ்தானமே எடுக்கலன்னு சொல்றேன். எதுக்கு ஞானஸ்தானம் எடுத்திருக்க வேண்டும் என்ற அவசியமே கிடையாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற யாராயிருந்தால் இந்த திருவிருந்து ஆராதனையிலே பங்கு பெறலாம். ஆண்டவர் உங்களை அன்போடு ஏற்றுக்கொள்வார். ஆகினால போறதுக்கு சாக்கு மூக்கு தேடாதீங்க. இன்னும் ரொம்ப ரொம்ப அட்வான்ஸா இருக்கு. சிறு பிள்ளைகள் கூட ஏற்பாடு செய்தா இந்த தனியா வச்சிருக்கேன்னு சொல்றாங்க. ரொம்ப சந்தோஷப்பாடு. அதனால ஒருவர் கூட இந்த ராபோஜன ஆராதனையிலிருந்து நழுவாதபடிக்கு என் நேசர் என் ஆண்டவர் அழகுள்ளவர், எனக்காக அவர் அழகற்றவரானார், எனக்காக அவர் நொறுக்கப்பட்டார், அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன், அதற்காக என் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லி இந்த திருவிருந்து ஆராதனையில் நாம் பங்கு பெற வேண்டும். ஆண்டவர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பதற்கு சித்தமுடையவராக இருக்கிறார். ஆகவே இது எந்த விதமான சாக்கு போக்கும் சொல்லாதபடிக்கு நினையாதபடிக்கு ஆண்டவரிடத்தில் தங்களை நாம் நம்மை முற்றிலுமாக ஒப்புக் கொடுத்து ஒருவர் கால்களை ஒருவர் கழுவி தாழ்மையோடு பயபக்தியோடு மீண்டும் இந்த இடத்தில் கூடுவோம். ஆண்டவர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென்.